இப்போ கொஞ்ச நாளாக பார்த்துக்கோங்க, இந்த தாத்தாட்ட தாங்க நான் வந்து திங்ஸ் வாங்குறேன். ஏன்னா நம்ம மதுரைக்குள்ள வந்து அதாவது எங்கள் வீட்டை தாண்டி போகையில் மானகிரி சைடு வந்து பாலம் கட்டுறாங்க இல்லையா, அதனால் வந்து சுற்றி போகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகுது. அதுவும் இந்த வெயிலுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு அந்த பள்ளமேடெல்லாம் இடிச்சிட்டு, அதனால தான் சரி இவர்கிட்டயே வாங்கிடுவோம். அங்கே வாங்குறதும் இங்கே வாங்குறதும் ஒரே ரேட்டு தான். இவங்க மொத்தமாக வாங்குறதுனால நான் அங்கே என்ன ரேட்டுக்கு அவங்கக்கிட்ட வாங்குவேனோ அதே ரேட்டுக்கு தான் இவங்ககிட்டே வாங்குறேன். இந்த புளி ஜாமு இப்போ நம்ம கடையில் ரொம்ப ஃபேவரட்டாக போய்கிட்டு இருக்குங்க. இந்த அதான் புளி வருவீங்க, ஜாமு கணக்க அந்த புளி போட்டுடலான்னு பார்த்தேன். நீங்க பொடி உங்க இருக்கு வேலையை பார்த்துக்கோங்க, கட்டி நல்லா முடிச்சுட்டு இருக்கும். வர்றீங்க. இல்ல நான் இருக்கட்டும், நான் கணக்கு பண்ணிட்டு இருங்க வரேன் ஒரு நிமிஷம். இந்த பக்கம் எடுத்து போட்டுக்கிறேன், ஒவ்வொன்றா அப்படியே கணக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் சரி கணக்கு போடுவோம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா எடுத்து வச்சு தாங்க கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பலூன்ஸு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கடையில் இந்த பலூன்லாம் வாங்கி. அதுக்கப்புறம் ரெடிமேடி இந்த வட்டம் வாங்கியிருந்தேங்க. இந்த கட்டோரி கொஞ்சம் புதுசாக வந்திருக்கு. பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். அப்பளப்பூ மாதிரி இருக்குங்க. அதான் நம்ம இந்த ஃபேன்சி ஆப்பில் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த பனாரஸு, இந்த முறுக்கு, ரொம்ப நாள் கழித்து கடலை மிட்டாய், கொக்கோ மிட்டாய் வாங்கியாச்சுங்க.